அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அதேபோன்று அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜாத்திஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவாக அமையப்பெற்றிருப்பது கொலன்னாவு வெள்ளப்பெருக்கு நிலையை கட்டுப்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான கண்காணிப்பு குழு ஒன்றை நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. 2024 ஜூன் மாதத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கொலன்னாவு பிரதேச செயலக பிரிவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய விடயங்களை ஆராய்வதற்கும் அந்த பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான மூல காரணிகளை கண்டறிந்து அவ்வாறான நிலைமை மீண்டும் ஏற்படாதிருப்பதை தடுப்பதற்கு தேவையான விதந்துரைகள் அடங்கிய அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பதற்கும் கொலன்னாவ நகர மீள்கட்டமைப்புக்கான விரிவான அபிவிருத்தி திட்டத்தை தயாரிப்பதற்கும் கொழும்பு மாவட்ட செயலாளருடைய தலைமையில் குழுவொன்று 2024 6ஆம் மாதம் 3ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க குறித்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையினுடைய விதந்துரைகளை முன்னுரிமை அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான வழிகாட்டல்கள் மற்றும் கண்காணிப்புக்காக கௌரவ பிரதமர் அவர்களுடைய தலைமையிலும் குறித்த விடயதான அமைச்சருடைய பங்கேற்புடன் ஏற்புடைய ஏனைய அதிகாரிகளுடைய பங்கு பெற்றலுடன் கூடிய குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. இது முதலாவது தீர்மானமாக காணப்படுகின்றது. கௌரவ பிரதமர் தலைமையில் இந்த குழு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்கள் பலர் இதில் இந்த குழுவினுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது சர்வதேச நீர் மாநாடு மற்றும் 9வது ஆராய்ச்சி மாநாடு மற்றும் உலக நீர் தின கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடர்பான ஒரு அமைச்சரவை முடிவாக இது காணப்படுகின்றது. நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நீர் மாசடைதல் மற்றும் மனித சுகாதார சேவைகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை 2015ஆம் ஆண்டில் முதலாவது ஆராய்ச்சி மாநாட்டை நடாத்தி இருக்கின்றது. பின்னர் குறித்த மாநாடு 2022ஆம் ஆண்டு வரை உள்நாட்டு நிறுவனங்கள் மற்றும் நபர்களை உள்வாங்கி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையால் நீர் மற்றும் துப்புரவேற்பாட்டுக்கான சிறப்பு மையம் தாபிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நீர் மாநாடு 2022ஆம் ஆண்டில் 7வது ஆராய்ச்சி மாநாடு உள்நாட்டு வெளிநாட்டு பிறருடைய பங்கு பெற்றுடன் நடத்தப்பட்டிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சர்வதேச நீர் மாநாடு மற்றும் 8வது ஆராய்ச்சி மாநாட்டில் 9 நாடுகள் கலந்து கொண்டிருந்தன. புத்தாக்க ஆராய்ச்சி, டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவம் எனும் துணைப்பொருளில் சர்வதேச நீர் மாநாடு 2025இல் 9வது ஆராய்ச்சி மாநாட்டை 2025 மார்ச் மாதம் 19ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதிகளில் நீர் மற்றும் துப்புரவேற்பாட்டுக்கான சிறப்பு மையத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நீர் மாநாட்டுக்கு இணைவாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று உலக நீர் தினத்தையொட்டி தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினுடைய 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாக மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிகழ்ச்சி திட்டம் ஒன்றும் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மாநாட்டில் கிட்டத்தட்ட 100 சர்வதேச மற்றும் உள்நாட்டு ஆய்வுகளை வெளியிடுவதற்கும் அதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 600க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு குறித்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது அமைச்சரவை தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் சனத்தொகையை அடிப்படையாக கொண்ட புற்றுநோய் ஆவணப்படுத்தல் வேலை திட்டத்தின் மூலம் புற்றுநோய் தொடர்பான அவதானிப்புகளை பலப்படுத்தும் கருத்திட்டமாக இது காணப்படுகின்றது. ப்ளூம்பெர்க் பிலந்த்ரோபீஸ் மற்றும் ஆஸ்திரேலிய அரசினுடைய நிதி உதவியுடன் சுகாதாரத்துக்கான தரவுகள் தொடக்க முயற்சி வேலை திட்டத்தினுடைய அதனூடாக முக்கியமான பொது சுகாதார தகவல்களை திரட்டுதல் மற்றும் பயன்பாட்டை பலப்படுத்துவதற்காக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றன. குறித்த வேலை திட்டத்தின் ஒத்துழைப்புடன் இயங்கி வருகின்ற விட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனம் இலங்கையில் சுகாதாரத்துக்கான தரவுகள் தொடக்க முயற்சியில் முன்னணி தொழில்நுட்ப பங்காளராக இயங்கி வருவதுடன் தற்போது 3 வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
அதனுடைய அடுத்த நிகழ்ச்சி திட்டமாக இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் சனத்தொகை அடிப்படையாக கொண்ட புற்றுநோய் ஆவணப்படுத்தல் வேலை திட்டத்தின் மூலம் புற்றுநோய் தொடர்பான அவதானிப்புகளை பலப்படுத்துவதற்காக தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு விட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள கருத்திட்டத்தின் கீழ் குறித்த நிறுவனத்தினுடைய இலங்கையினுடைய நிதி முகவரான இலங்கை சுகாதார தகவல் சங்கத்தின் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ள செயற்பாடுகளுக்காக 19.5 மில்லியன் ரூபாய்கள் நிதியை செலவிடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமை உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனம் மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. திருகோணமலையினுடைய மேற்புறத்தில் அமைந்துள்ள எண்ணெய் தாங்கிகளில் 24 தாங்கிகளை அபிவிருத்தி செய்தல் தொடர்பான ஒரு வேலை திட்டமாக இது காணப்படுகின்றது. வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவாக இது அமையப்பெறுகின்றது. இலங்கை அரசு, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை இந்திய எண்ணெய் கம்பெனி மற்றும் திருகோணமலை பெட்ரோலிய முனைய கம்பெனி ஆகியன சீனன்குடா துறைமுகத்தினுடைய எண்ணெய் தாங்கிகள் அமைந்துள்ள பிரதேசத்தின் உரித்து அபிவிருத்தி மற்றும் பயன்பாடுக்கான ஒப்பந்தத்தில் 2022 முதலாம் மாதம் 6ஆம் தேதி அன்று கையொப்பமிட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய திருகோணமலையினுடைய மேற்புறத்தில் அமைந்துள்ள எண்ணெய் தாங்கிகளில் 24 ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருகின்ற தினத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு குத்தகை அடிப்படையில் கிடைத்துள்ளது. குறித்த எண்ணெய் தாங்கிகளை 3 ஆண்டுகளில் அபிவிருத்தி செய்து பூர்த்தி செய்யும் நோக்கில் 3 ஆண்டு கருத்திட்டம் ஒன்றை திட்டமிட்டு சாத்திய வள கற்கை உள்ளடங்கலாக ஆரம்ப கருத்திட்ட நடவடிக்கைகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இக்கருத்திட்டத்துக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை புகையிரத திணைக்களம், சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை உள்ளிட்ட ஏற்புடைய தரப்பினர்களுடைய அனுமதிகளும் தற்போது பெறப்பட்டுள்ளன. அதற்கமைய திரைசேரிக்கு செலவு சுமை ஏற்படாத வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய நிதியை பயன்படுத்தி உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. சியம்பலாண்டுவ 100 மெகாவாட் சூரிய மின்சக்தி கருத்திட்டத்துக்கு தேவையான காணியை இலங்கை நிலைபெறுதகு வலுசக்தி அதிகார சபைக்கு நன்கொடையாக வழங்குதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது அமையப்பெற்றிருக்கின்றது. 2030ஆம் ஆண்டாகும் போது நாட்டினுடைய மின்சக்தி தேவையினுடைய 70% மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஆற்றல் வளங்கள் மூலம் பூர்த்தி செய்து கொள்வதை அரசாங்கனுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. இக்கொள்கைக்கு அமைவாக சியம்பலாண்டுவ 100 மெகாவாட் சூரிய மின்சக்தி பூங்கா வசதியானது ஒரு முக்கிய கருத்திட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இக்கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக விவசாய நடவடிக்கைகள் அல்லது வேறெந்த பயிற்சிகள் செய்யப்படாத 219.7 ஹெக்டேர் நிலப்பரப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உத்தேச கருத்திட்டத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு துரிதமாக ஆரம்பிப்பதற்கு இயலுமாகும் வகையில் 219.7 ஹெக்டேர் காணியை அளிப்பதற்காக இலங்கை நிலைபெறுதகு வலுசக்தி அதிகார சபைக்கு வழங்குவதற்கு வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது சுகாதார முறைமையை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டத்திற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய கடன் தொகையினுடைய அளிப்பு காலவரையை நீடித்தல் தொடர்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவாக இது காணப்படுகின்றது. மத்திய, வடமத்திய ஊவா மற்றும் சபரகமு மாகாணங்களில் ஆரம்ப சுகாதார சேவை முறைமையினுடைய வினைத்திறன், சமத்துவம் மற்றும் பதிலளிப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியின் மூலம் சுகாதார முறைமையை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டமானது 2 கட்டங்களாக அமுல்படுத்தப்பட உள்ளது. அதற்காக ஆரம்ப நிதியிடல் 37.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் தொகையாகவும் மற்றும் 12.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அளிப்பாகவும் வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த கருத்திட்டத்தினுடைய மேலதிக நிதியிடலாக 110 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் தொகையாக மற்றும் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளிப்பாகவும் பெறப்பட்டுள்ளது. கருத்திட்டத்திற்காக ஆரம்ப நிதியிடல் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள கடன் தொகை மற்றும் நன்கொடையை முழுமையாக பயன்படுத்துவதற்கு அதன் செல்லுபடியாகும் காலப்பகுதியை ஒரு வருடத்தால் நீடிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய சுகாதார முறைமையை மேம்படுத்தும் கருத்திட்டத்தினுடைய ஆரம்ப கடன் தொகை மற்றும் அளிப்பு தொகையினுடைய செல்லுபடியாகும் காலவரையை 2025-11-30 வரைக்கும் கடன் தொகையினுடைய கணக்குகளை ஈடு செய்வதற்கான இறுதி தினமாக 2026-5-31 வரைக்கும் நீடிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அரச சட்ட வரைவாக்க வேலை திட்டம் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது.
2025ஆம் ஆண்டில் நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சு புதிதாக அறிமுகப்படுத்துவதற்கு கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்கள் மற்றும் திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற தற்போது வரவில் உள்ள சட்டங்கள் அரசு சட்ட வரைவாக்க வேலை திட்டம் 2025இல் உட்சேர்த்துக் கொள்வதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்ற புதிய சட்டங்களாக பின்வருவன காணப்படுகின்றன. தேசிய சமுதாய குடிநீர் அபிவிருத்தி சட்டம், இலங்கை ஆதன விற்பனை தொழில் வல்லுநர்களுடைய நிறுவன சட்டம், சீனா இலங்கை கூட்டு ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்க மையத்தை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்டம், 2018ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க இருப்பிடக்கூறு சொத்தாண்மை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் உள்ளடக்கி கூட்டாட்சி ஆதனங்களுக்கான வசதியளிப்புகளுக்கான புதிய சட்டம் என்பன அது அமைகின்றது. திருத்தங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய தற்போதைய சட்டங்களாக பின்வருவன காணப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டினுடைய 33ஆம் இலக்க நிர்மாண தொழில் அபிவிருத்தி சட்டம், 1974ஆம் ஆண்டினுடைய 2ஆம் இலக்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சட்டம், 1946ஆம் ஆண்டினுடைய 13ஆம் இலக்க நகர மற்றும் கிராமிய நிர்மாணங்கள் கட்டளை சட்டம், 1979ஆம் ஆண்டினுடைய 17ஆம் இலக்க தேசிய வீடமைப்பு அதிகார சபை சட்டம், 2008ஆம் ஆண்டினுடைய 36ஆம் இலக்க நகர குடியமர்த்தல் அபிவிருத்தி அதிகார சபை சட்டம், 1978ஆம் ஆண்டு 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டம், 2021ஆம் ஆண்டினுடைய 13ஆம் இலக்க காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபன திருத்த சட்டம், 1973ஆம் ஆண்டினுடைய 11ஆம் இலக்க இருப்பிடக்கூறு சொத்தாண்மை சட்டம், 1973ஆம் ஆண்டினுடைய 10ஆம் இலக்க பொது வசதிகள் சபை சட்டம் என்பன அவையாக காணப்படுகின்றது. 8வது தீர்மானமாக காணப்படுகின்றது கலாசார வெளியீடுகளுடைய பல்வகைமைத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான யுனெஸ்கோ சமவாயத்தை இலங்கையில் ஏற்று அங்கீகரித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். யுனெஸ்கோ அமைப்பு தனது உறுப்பு நாடுகளில் உருவாக்கப்படுகின்ற கலாசார வெளியீடுகளுடைய பல்வகைமைத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சமவாயம் 2005 10ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அத்துடன் குறித்த சமவாயம் 2007 3 10ஆம் தேதி தொடக்கம் அளவில் காணப்படுகின்றது. குறித்த சமவாயம் தற்போது 156 உறுப்பு நாடுகளில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. குறித்த சமவாயத்தை இலங்கையில் ஏற்று அங்கீகரிப்பதற்காக 2024 9ஆம் மாதம் 9ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பினும் இதுவரை சமவாயம் ஏற்று அங்கீகரிக்கப்படவில்லை. அதற்கமைய கலாசார வெளியீடுகளுடைய பல்வகைமைத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான யுனெஸ்கோ சமவாயத்தை இலங்கை ஏற்று அங்கீகரிப்பதற்காக கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை எதிர்பார்த்து புத்த சாசன சமய கலாசார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானம் பாதுகாப்பு அமைச்சனுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. தற்போது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றிய ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் திரு HMU ஹேரத் அவர்களுடைய ஒப்பந்த சேவை காலம் எதிர்வருகின்ற 7ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. அதற்கமைய அன்று தொடக்கம் வெற்றிடமாக உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய பணிப்பாளர் நாயக பதவிக்கு ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் திரு சம்பத் கொட்டுவேகூட அவர்களை ஒப்பந்த சேவை அடிப்படையில் 1 வருட காலத்துக்கு நியமிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதியான ஒரு தீர்மானமாக இருப்பது வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை அரசினுடைய தேசிய கொள்கை பணிச்சட்டமாக ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஒரு தீர்மானம் இது காணப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவாக இருக்கின்றது. பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் 2030ஆம் ஆண்டாகும் போது 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மொத்த தேசிய உற்பத்தி இலக்குடன் கூடியதாக நிலை தளராத பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது பொருளாதார சமூக சுற்றாடல் மற்றும் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் கீழ் குறிப்பிடப்படுகின்ற 4 துறைகளுடைய தொகுப்பாக அமையப்பெறுகின்றது. எளிமையான வாழ்க்கை ஆரோக்கியமான நாடு, கண்ணியமான வாழ்க்கை பாதுகாப்பான நாடு, நவீனமான வாழ்க்கை வளமான நாடு, நன்மதிப்பான வாழ்க்கை நிலை தளராத நாடு என்பது அந்த 4 விடயங்களாக இருக்கின்றது. குறித்த 4 துறைகளின் கீழ் 40 உபதுறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்தந்த துறைகளுக்குரிய கொள்கை கோட்பாடுகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை வேறு வேறாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை அரசினுடைய தேசிய கொள்கை பணிச்சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அனைத்து அமைச்சுகள், திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள்,
மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் அவர்கள் தத்தமது பணிகளுக்கு அமைய திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவுகளாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதில்களை வழங்கியிருந்தார். அவற்றை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக வினவப்பட்ட விடயம் எரிபொருள் நெருக்கடி தொடர்பாக வினவப்பட்டது. அவ்வாறான எந்த விதமான எரிபொருள் நெருக்கடிகளும் காணப்படவில்லை. சமூக ஊடகங்களிலே பரவப்பட்ட கருத்துக்களால் மக்கள் குழப்பமடைந்ததாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். 103 வீதமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் கேட்கின்ற அந்த தரகு கொடுப்பனவு வழங்கப்படுமா என்று இதன் போது வினவப்பட்டது. அதாவது தரகு பணம் பெற்றமை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது முறையற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீதிமன்ற தீர்ப்பை செயற்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் 37 பில்லியன் ரூபாய்கள் இந்த தரகு பணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் நீதியையும் அதே போன்று நியாயத்துவத்தையும் பேண வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. இது தொடர்பில் குறிப்பாக புதிய சூத்திரம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். எனவே விநியோகஸ்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாளை அதாவது 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய போராட்டம் தொடர்பாக கவன ஈர்ப்பு போராட்டம், பணிப்பகிர்வு போராட்டம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக வைத்தியர்களுக்கு நியாயமான கொடுப்பனவு, சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. என்றுமே இல்லாத அடிப்படையில் அடிப்படை சம்பளம் அவர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த விடயத்தில் குறிப்பாக ஒரு சில தொழிற்சங்கங்கள் போலியான கருத்துக்களை பரப்புவதன் காரணமாக இந்த பிரசாரம் முறையற்ற முறையில் கொண்டு செல்லப்படுவதனால் வைத்தியர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கின்றது. ஆனால் வைத்தியர்களுக்கு குறிப்பாக இதுவரை காலம் உங்களுக்கு தெரியும் வெறுமனே கொடுப்பனவுகள் தான் வழங்கப்பட்டது. ஆனால் என்றுமில்லாத அடிப்படையில் வைத்தியர்களுடைய அரசு உத்தியோகத்தினுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார சிரமத்துக்கு மத்தியிலும் அரசாங்கம் இந்த விடயத்தை கையாண்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்ல 180 வீதமான வருடாந்த சம்பள ஏற்றம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் அதே போன்று ஜனவரி மாதம் அதே போன்று 2027 ஜனவரியில் 20 மாத காலப்பகுதி அடிப்படையாக கொண்டு இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. பேய் டெக்ஸ் வைத்தியர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல எக்ஸ்ட்ரா டியூட்டி மற்றும் ஓடி ரேட் அதே போன்று பிஎச் என்பன அவர்களுக்கு நியாயமான முறையில் அடிப்படை சம்பளத்துக்கு ஏற்ப வழங்கப்பட இருக்கின்றது. கிரேட் 3 சேர்ந்த வைத்தியர்களுடைய தற்போதைய சம்பளம் gross pay அதாவது 2,40,000 காணப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் அது 2,59,000 அதிகரிக்கப்பட இருக்கின்றது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது 2,83,000 அதிகரிக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் சில உதாரணங்கள் எடுத்து காட்ட குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று விசேட வைத்திய நிபுணர் ஒருவருடைய தற்போதைய சம்பளம் 3,52,000 ரூபாவாக காணப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்திலே 4 லட்சம் அது அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று 2027 ஜனவரியிலே 4,40,5,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். எனவே நோயாளிகளை சிரமப்படுத்த வேண்டாம், நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை நாங்கள் அடிப்படையாக கொண்டு மக்கள் நலன் கருதி நாங்கள் குறிப்பாக சேவைக்கு செல்ல வேண்டிய பொறுப்பு காணப்படுவதாக இதன் போது அவர் வேண்டியிருந்தார். அது மாத்திரமல்ல குறிப்பாக பொருளாதாரம் வலுவடைய அதே போன்று பலமடைய இந்த சம்பள அதிகரிப்புகள் எதிர்வருகின்ற காலங்களிலே அதற்கேற்ப சீராக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக முக்கியமாக வினவப்பட்ட விடயம் கல்முனை பிரதேசத்திலே முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களுடைய செயற்பாடு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை ஒட்டியதாக ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினார்கள். தகவல் அவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாதுகாப்புத்துறை அது தொடர்பான விடயங்களை அவதானத்தில் கொண்டு செயற்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். போலீஸ் மா அதிபரை தேடுகின்ற விடயம் தொடர்பாகவும் இதன் போது வினவப்பட்டது. தற்பொழுது அதனை அவரை போலீஸ் மா அதிபரை தேடுகின்ற செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வரி அறவிடப்படுமா என்று இதன் போது வினவப்பட்டது. அவ்வாறான ஒரு நோக்கம் அரசாங்கத்திடம் காணப்படவில்லை என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக 2023-2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி விருது ஊடக விருது வருட நடுப்பகுதியிலே நடைபெற உள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று மார்ச் 15 நடைபெறுகின்ற அந்த குரங்கு கணக்கெடுப்பு தொடர்பாக வினவப்பட்டது. அது குறிப்பாக 15 பேர்
உள்ளடங்கிய ஒரு குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவினுடைய ஒரு தீர்மானமாகத்தான் அது காணப்படுகின்றது. எனவே முன்மொழிவுகள் இருந்தால் நீங்கள் அந்த குழுவுக்கு கருத்துக்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். மித்தனிய கொலை சம்பந்தமாகவும் இதன் போது வினவப்பட்டது. தாமதம் தொடர்பாக விசாரணை தற்பொழுது நடாத்தப்பட்டு வருகின்றது. ஒரு பாரிய ஒரு நெட்வொர்க் காணப்படுகின்றது. போலீஸ் அதிகாரிகள் அதே போன்று ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதே போல் விலகியவர்கள் தொடர்புபட்டுள்ளதாகவும் விசாரணை தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக குறிப்பாக இன மத நல்லிணக்கத்தை குழப்புவதற்கு அல்லது சீர்குலைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. எந்த பிரதேசமாக இருந்தாலும் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கும் அடிப்படையில் அரசாங்கம் செயற்பட இருக்கின்றது. எனவே தடை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக சட்டம் ஏற்படுத்தப்படும் என்றும் சட்டம் பிரயோகிக்கப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதுதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே, அதாவது அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.